ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எம்எஸ் ஹேண்ட்ரைலுக்கும் எஸ்எஸ் ஹேண்ட்ரைலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, ஸ்ட்ரென்த்து, டியூரபிலிட்டி அண்ட் மெயின்டெனன்ஸ் வைஸ் எது பெஸ்ட்டானது, ரன்னிங் ஃபீட்டுக்கு எம்எஸ் ஹேண்ட்ரைலுக்கும் எஸ்எஸ் ஹேண்ட்ரைலுக்கு எவ்வளோ செலவாகுன்னு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எம்எஸ் ஹேண்ட்ரைல்னு பார்த்துடலாம். எம்எஸ் அதாவது மைல்டு ஸ்டீல், இரும்பாலான ஹேண்ட்ரைல்ஸை நம்ம எம்எஸ்ன்னு சொல்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா எஸ்எஸ்ங்கிறது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அதாவது மேலே பார்த்தீங்கன்னா நிக்கல் குரோமியம் இந்த மாதிரி பாலிஷ் பண்ணிவிட்டு மேலே ஒரு பிளைன் சர்ஃபேஸாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்மூத்தான இருக்கக்கூடிய ஹேண்ட் ரைல்ஸை நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹேண்ட் ரைல்ஸ் சொல்லுவோம். எம்எஸ் கம்பேர் பண்ணுறப்போ எஸ்எஸ்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸியாக துரு பிடிக்காது. ஃபஸ்ட் நம்ம இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஸ்ட்ரென்த் வைஸ் பார்க்கும்போது நமக்கு எஸ்எஸ் ஹேண்ட் ரைல்ஸ் எம்எஸ் கம்பேர் பண்ணுறப்போ அதிகமாகவே இருக்கும். இதில் கிரேடை பொறுத்து அதோடைய ஸ்ட்ரென்த்து மாறுற மாதிரி இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் வைஸ் பார்க்கும்போது நமக்கு எஸ்எஸ்ஸில் மெயின்டெனன்ஸே கம்மியாக இருக்குன்னு சொல்லலாம், அதாவது நோ மெயின்டெனன்ஸ் சொல்லலாம். கரோசன் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்கும் எம்எஸ்ஸை கம்பேர் பண்ணுறப்போ. இனிஷியலாக நம்ம வெல்ட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிசுறுகள் இருக்குது, அதை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்குது. மேலே நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை, டைரெக்டாக நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்து எம்எஸ்ஸில் மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா தேவைப்படும். இது எஸ்எஸ் கம்பேர் பண்ணுறப்போ கரோசன் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஈஸியாக துருப்பிடிக்கக்கூடிய தன்மையும் இருக்குது. ஸோ இதனால் நம்ம அடிக்கடி பெயிண்ட் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு 2 இயர் அல்லது 3 இயருக்கு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நம்ம பெயிண்ட் பண்ணிவிட்டு அகைன் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. டியூரபிலிட்டி வைஸ் பார்க்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் தான் அதிக லைஃப் டைம் இருக்கக்கூடியதாக இருக்குது எம்எஸ் கம்பேர் பண்ணுறப்போ. அடுத்து பார்த்தீங்கன்னா வெயிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எம்எஸ் எஸ்எஸ் கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. எஸ்எஸ்லேயுமே நம்ம கிரேட்ஸ் போகிறோம், அதாவது 202, 304 இந்த மாதிரி கிரேடு போகும்போது அதே மாதிரி அதோட திக்னஸ் காஜ் 12, 14, 16, 18 இந்த மாதிரி நிறைய காஜஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி காஜ் பொறுத்து நம்ம திக்னஸ் மாற்றும் போது அதோடைய வெயிட்டுமே மாறுற மாதிரி இருக்கும். அடுத்து அப்பியரன்ஸ், அதாவது லுக் வைஸ் பார்க்கும்போது நமக்கு எஸ்எஸ்ல க்ளீன் லுக் கிடைக்கிற மாதிரி இருக்குது. எஸ்எஸ்ல ஒரே ஒரு கலர் தான் அவைலபிளாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய மார்க்கெட்டில் நிறைய கலர்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ரோஸ் கோல்டு, வாட்டர் கலரு, வுட் கலரு, பிளாக் இந்த மாதிரி நிறைய கலர்ஸுமே அவைலபிளாக இருக்குது. ஒரு 5 to 6 கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. அடுத்து எம்எஸ்ல அப்பியரன்ஸ் வைஸ் பார்க்கும்போது நம்ம ரூம் கலரோ அல்லது எக்ஸ்டீரியருக்கு ஏற்ற மாதிரி நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு இன்டீரியரில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி ரொம்ப இன்டீரியருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஹேண்ட் ரைல்ஸ் போட போகிற வீட்டுக்குள்ளேயோ அல்லது எக்ஸ்டீரியரில் மேட்ச் ஆகிற மாதிரி அல்லது அதுக்கு எடுத்து கொடுக்குற மாதிரி நம்ம ஒரு கலர் பண்ண போகிறோம். அப்படிங்கிறப்ப பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம்எஸ் தான். ஏன்னா நம்ம எம்எஸ்ல நிறைய டிசைன்ஸில் பண்ணிக்கலாம், நம்மளோட ரெக்யர்மெண்ட் தகுந்த மாதிரி நிறைய பெயிண்ட்டும் பண்ணிக்கலாம். பட் எஸ்எஸ்ல அப்படி யூஸ் பண்ண முடியும், ஒரு ஐடியல் கலர் தான் யூஸ் பண்ணி ஆகணும். அதே சமயத்தில் எஸ்எஸ்ல நம்ம கலர் டிஃப்ரென்ஸ் காமிக்க முடியலனாலும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி காமிக்கலாம். அதாவது இடையில நிறைய டிசைன்ஸோ அல்லது பார்த்தீங்கன்னா அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2 அல்லது 3 அடிக்கு வயதுக்கு பார்த்தீங்கன்னா இடையில நம்ம டப் அண்ட் கிளாஸ் யூஸ் பண்ணி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது பார்த்தீங்கன்னா பில்லர்ஸ்லேயே நிறைய டிசைன்ஸ் இருக்குது, அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணி கூட கொஞ்சம் டெக்கரேட்டாக காமிச்சிக்கலாம். அடுத்து காஸ்ட் வைஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ரன்னிங் ஃபீட்டில் கால்குலேட் பண்ணுறாங்க. ரன்னிங் ஃபீட்டில் எம்எஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 200 250 ரூபா ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இதே நம்ம எஸ்எஸ் போடுறோம் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா கிரேடை பொறுத்து, அதாவது 202, 304 இந்த மாதிரி அவைலபிளாக இருக்குது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே 304 தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதை தவிர கிளாஸ் வச்சு பண்ணும்போது ஒரு ரேட்டும், கிளாஸ் வைக்காமல் ப்ளைனாக பண்ணும்போது ஒரு ரன்னிங் ஃபீட் ரேட்டுமே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. நார்மலாக ப்ளைனாக கிளாஸ் இல்லாமல் இருக்கும்போது ஒரு ரன்னிங் ஃபீட்டுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் ஒரு 500, 600, 700 இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது. இதுவே நம்ம டிசைன்ஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 1200, 1500, 2000 இப்படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிற மாதிரி இருக்கும். இது தவிர பில்லர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்எஸ்ல முன்னாடி ஸ்டார்டிங்கில், இடையில, எண்டிங்கில் இந்த மாதிரி ஒரு டெக்கரேட்டான பில்லர்ஸ் யூஸ் பண்ணுறோம். அப்படிங்கிறப்போ 1500, 2000, 4000 இந்த மாதிரி பில்லரோட டிசைன்ஸை பொறுத்து நம்ம இண்டிவிஜுவலாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம இடையில ஒரு பால்ஸ் வைக்கிறோம், இல்லை ஒரு பட்டர்ஃப்ளை டிசைன்ஸ் வைக்கிறோம், இல்லை ஏதாவது ஒரு டிசைன்ஸ் வேணும் அந்த எஸ்எஸ்ல அப்படிங்கிறப்போ நம்ம அந்த மாதிரி வைக்கும்போது ஒவ்வொரு பால்ஸ்க்கோ அல்லது டிசைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அமௌண்ட் சார்ஜ் பண்ணுவாங்க இண்டிவிஜுவலாக. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது எஸ்எஸ், அதாவது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலான ஹேண்ட் ரைல் யூஸ் பண்ணுறோம். அப்படிங்கிறப்ப எம்எஸோட கொஞ்சம் அமௌண்ட் ஜாஸ்தி ஆகிற மாதிரி இருக்குது. பட் அதே சமயத்தில் நமக்கு இது ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லலாம். எம்எஸ்ல மெயின்டெனன்ஸ் அதிகமாக தேவைப்படும், ரீபெயிண்டிங் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் இதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா எம்எஸ்ல நமக்கு வேரியஸ் டிசைன்ஸு, கலர்ஸு, இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் தகுந்த மாதிரி நம்ம எப்படி வேணாலும் பெயிண்ட் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் நம்ம டிசைன்ஸ் பண்ணிக்கலாம். உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எம்எஸ் அண்ட் எஸ்எஸ்ல எது பெஸ்ட்டானது அப்படிங்கிற கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.